கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு இது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி அல்லது எச்சரிப்பின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 28 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா என்ன செய்வான்னு சொன்னா இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அநேக வேளையில நீங்க இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா போயிருப்பீங்க. ரொம்ப கோபமா இருப்பீங்க, அல்லது ஏதாவது சொல்லுவீங்க. அப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ சொல்லுவாங்க, சரி அந்த காரியத்தை விட்டுருங்க, அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை விட்டு தள்ளுங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம கோபப்படும் போது அல்லது பேச்சுவார்த்தையிலோ சில காரியம் ஏன் அந்த வார்த்தை வரும்னு சொன்னா, யாராவது நமக்கு தீமை செய்யும் போது நமக்கு வருகிற ஒரு காரியம். அப்போ நம்ம கோபப்படும் போது நம்முடைய எதிராக நம்மகிட்ட பக்கத்துல இருக்கவங்க சரி அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போலதான் வேதகம் நமக்கு சொல்லுகிறது, தன் பாவங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கை என்ன செய்யுங்க, அதை விட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்லுது. அப்படி கிறிஸ்துவ பின்பற்றுற நாம் விட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. அதுல என்ன ஒரு சில காரியங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கோபத்தை என்ன செய்யணுமா, நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கோபத்தை என்ன செய்யணும், விட்டுடணும். ஏன்னு சொன்னா, கோபத்தை நெகிழ்ந்த உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 37:8 சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு மேல கோவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, சிலருக்கு எதுவுமே தாங்கிக்க முடியாது, டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு என்ன செஞ்சா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்படி இருக்கிற காரியம் என்ன செய்யணும்னா, அநேக வேளையில மற்றவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும். அவங்களுக்கு மாத்திரம் எரிச்சல்ல, அந்த கோபத்தினால நமக்கும் என்ன செய்யும், ஆரோக்கியத்துல என்னது, கோபத்தினால என்ன செய்யும், நமக்கு என்னது ஆரோக்கியத்துல என்ன செய்யும், பிளவு ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஆரோக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, சிலத்துல அதிகமாக கோபம்னா அது ப்ரெஷர் அதிகமாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உக்கிரமான கோபம் அல்லது எரிச்சல் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை நீங்க என்ன செஞ்சிடுங்க, விட்டுடுங்க, அதை தூரமா என்ன செய்யுங்க, விட்டுடுங்க. ஏன்னு சொன்னா, யோபு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு 5:2 கோபம் நிர்மூடனை என்ன செய்யுமா, கொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு சில வேளையில நம்முடைய கோபம் நம்மளே என்ன செஞ்சிடும், கொன்றோம். அதனால நம்ம கோபப்படுவதை என்ன செய்யணும், விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு வருது. ரெண்டாவது சண்டையை விட்டுடணும். சில பேர் சண்டையை என்ன செய்யணும், சண்டை ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும், நல்லாதான் இருக்கும். வேதாந்தத்துல சொல்லப்படுகிற நீதிமொழிகள் 17:4 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் என்ன செய்ய, அதை விட்டு விடு அப்படின்னு சொல்லி. சண்டை போடுவதற்கான காரியங்கள் நிறைய இருந்தாலும் கூட அதை நம்ம விட்டுடணும். சண்டை போடுறது நம்முடைய காரியங்கள் கிடையாது. சண்டை போடுவதை நம்ம என்ன செய்யணும், விட்டுணும். அது எப்படி இருக்குமா, மதகுத்துறது போல. ஏன்னு சொன்னா, சண்டை போடணும்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா வரும். சில இங்கிலீஷ் கூட நல்லா பேசும். சிலர்லாம் சண்டை வரும்போது இங்கிலீஷ்ல நிறைய பேசுவாங்க. ஏன்னு சொன்னா அது ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணம் இருக்கும்போது அது காரியங்களும் ரொம்ப நேர்த்தியா தான் வரும். அப்ப நம்முடைய காரியம் சொன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது, சண்டை போடுவதை நம்ம நிறுத்தி விடணும். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 45 மிரிய 24 என்ன சொல்லுது, அங்கே ஒரு சின்ன சண்டை ஆரம்பிக்குது. சரி, சின்ன சண்டை எப்படி முடியுது, அது எதை தான் முடிக்கும், அது மரணத்துல போய் முடியும். அதனால சண்டை இடுவதை நம்ம தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா, நீங்க 2 தீமோத்தேயு 2:24 நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சாந்தம் உள்ளவர்களாயும் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சம்பந்தனும் தீமையை சகிக்கிறவருமாய் நாம இருக்கணுமே தவிர, தீமையை கூட நம்ம சகித்து கொள்றவங்களா இருக்கணுமே தவிர, நம்ம சண்டையிடுவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம விட்டு விடணும் அப்படின்ட்டு நமக்கு வேதம் கூறுகிறது. 3வது என்னன்னு சொன்னா, கடுஞ்சொல், அப்படியே மனசுல குத்துற மாதிரி சொல்றதை விட்டு விடுங்கள். சில வேளை நம்ம அந்தஸ்தோ இல்லது நம்முடைய படிப்புக்கு ஈக்குவலா இல்லை, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யமா, அனாவசியமான சில காரியங்கள் அவங்கள வார்த்தைகள் மூலமாக நம்ம பேசி விடுவோம்ல. வா போன்னு பேசுறது, இல்லாட்டி அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க நல்லா வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நம்மளுடைய கீழே இருக்கிறதுனால நம்ம சில அப்படிலாம் இல்லாத கடுஞ்சொற்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஔஷதமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. மெதுவான பிரதித்துவம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னு சொன்னா, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நீங்களும் நானும் அதிகாரிகள் இல்லை, நாம உயர்ந்தவர்கள் இல்லை, எல்லாரும் ஆண்டோடைய பாதத்துல சமமா இருக்கிறோம். அவர் எல்லாரையும் என்ன செய்யறாரு,
பிள்ளைகளே இருந்தால் கூப்பிடுறாரு, நாம அவரை தகப்பனேன்னு தான் கூப்பிடுறோம். ஏழையா இருந்தாலும் அவருக்கு என்னது பிள்ளை தான், பணக்காரா இருந்தாலும் பட்டதாரியா இருந்தாலும் எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க மனசுல நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு எஜமான் அங்க இருக்கிறாரு, நம்முடைய எஜமான் அங்க நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கீழே தான் நானே இருக்கிறேன். நான் மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதோ அல்லது நான் அவர்களை ஒடுக்குவதோ என்னதில்லை, சரியில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன செய்யணுமா, கடும் சொற்களால யாரையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, எபேசியர் 6:9. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ எப்படி இது கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15:1. எனவே இவற்றை இன்னும் விட்டு இது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக காரியங்களை நம்ம விட்டுவிட வேண்டியவர்களா இருக்கோம். நான் உங்களுக்கு இந்த குறித்த சிறிய நேரத்துல இதனால பகிர்ந்து கொள்ள முடிய காரியம், அநேக காரியங்களை நம்ம விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, வழி நடத்துவார். நீங்க கொலைசியர் 3:8 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படிதான் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட கோபம், மூர்க்கம், பொறாமை, என்னது உங்க வாயிலிருந்து பிறக்கலாத தூஷணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இவைகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம என்ன செய்வார், அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை பின்பற்றுங்க. ஜெபம் செய்வோமா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே, யாரெல்லாம் நோக்கி கெஞ்சி கேட்கும் பொழுது மனதிறங்கி மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரே, இந்த கரத்துல இந்த நாள் எங்களுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. நீர் இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது தகப்பனே. அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு உமக்கு பின் செல்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. கோபம் கொள்ளாதபடிக்கு, சண்டையிடாதபடிக்கு, கடும் சொற்களை பயன்படுத்தாதபடிக்கு, பொறாமை கொள்ளாதபடிக்கு, தூஷணமான வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எங்களுடைய வாய்களை நீர் கட்டுப்படுத்தி ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். எங்களையும் எல்லோரையும் காட்டிலும் நாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்காதபடிக்கு, எங்களுக்கு எஜமான் இருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் நினைத்து ஆண்டவரே எல்லோரும் எங்களை போல நேசிக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க. அதற்கான எல்லா காரியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கான அறிவை தர வேண்டுமான பார்த்து கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. எல்லோரும் எங்களை காட்டிலும் மேன்மையானவராக எண்ணத்தக்க ஞானத்தையும் புத்தியும் தாங்க ஆண்டவரே. பாவ ஜீவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து உங்களுடைய நித்திய ராஜ்யத்தில் எங்களை பங்கு பெறுவதற்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.